நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கேது தசாவில் நடக்கக்கூடிய கேதுவின் காரகத்துவ ரீதியிலான பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 7 கிரகத்தில் நடக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்களை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம். தேவைப்படுபவர்கள், விருப்பம் இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேது தசை நடக்கக்கூடியவர்கள் சாது, சந்நியாசிகள், கூன் விழுந்த முதியவர்கள், சடாமுடியன் இருப்பவர்கள், நெற்றி நிறைய விபூதி வைத்திருப்பவர்கள், சந்தனப்பொட்டு குங்குமம் இட்டுக்கொள்பவர்களுடன் பழகும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சாது, சந்நியாசி ஆகிய ஜடாமுடியன் இருப்பவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் ஜாதகர்களுக்கு ஏற்படும். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் ஆகியோர்களை நேரில் தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அல்லது அவர்களின் ஜீவ சமாதிகளை தரிசித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கான யோகங்களும் கிடைக்கும். சித்த மருத்துவர்கள் ஜோதிடர்களுடன் நெருங்கி பழக வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எதையும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க வைக்கும். எதையும் கேள்வி கேட்டு தீர ஆராய்ந்த பிறகு அதை நம்பக்கூடிய நபர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். கேது தசாபுத்தி நடப்பவர்கள் கேதுவின் நட்சத்திரங்களாகிய அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் நட்புகள் ஏற்படும். இவர்கள் மூலமாகவே கேது நமக்கு யோகத்தையும் செய்வார், பாடத்தையும் கற்றுக் கொடுப்பார், உலகம்னா என்னன்னு தெரிய வைப்பார். முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா யமகண்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். யமகண்டம் என்பது கேதுவின் நேரத்தை குறிக்கக்கூடியதாகும். ராகுவின் நேரத்தை குறிக்கக்கூடிய, ஒரு நாளில் இருக்கக்கூடிய ராகுவின் நேரத்தை குறிக்கக்கூடியது ராகு காலம். கேதுவின் நேரத்தை குறிக்கக்கூடியது யமகண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது. அதனால யமகண்ட வேளையில இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தனிமையில் இருப்பது, எதை பற்றியாவது ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பது, யாரோடும் அதிகமாக ஒட்டாமல் இருப்பது போன்ற குணாதிசயங்கள் ஏற்படும். ஞான மார்க்கத்துல அதிகமான ஈடுபாடுகள் ஏற்பட வைக்கும். ஞானத்தை பற்றி, அதாவது உண்மையான ஆன்மீகம் என்ன, தெய்வம்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையில் ஜாதகர் வந்து விடுவார். பற்றற்று வாழ வைக்கும். பேராசையோடு எதன் மீதாவது அதீத விருப்பமோ இருந்தால் அதை நினைத்து நினைத்து ஏங்க வைத்து விடுவார் கேது. அதனால் பற்றில்லாமல் வாழ்வது கேது திசையில மிகச்சிறந்த யோகத்தை தரும். எதை தேடியும் ஓடக்கூடாது. எது எது கிடைக்குதோ அதை நினைத்து அதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பது நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத, என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத நோயை எல்லாம் கொடுத்து விடுவார் கேது. அதே போல சில அசூசியான நோய்களை கொடுப்பதற்கும் காரகராக கேது வந்து விடுவார். தத்துவார்த்தமாக பேச வைக்கக்கூடியவர் கேது. எதிலும் ஆழ்ந்த அறிவுரைகள், ஆழ்ந்த அறிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகும். அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் மிகுந்த விருப்பம் இருக்கக்கூடிய அமைப்பு கேது திசையில் நடக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு உண்டாகும். நிதானமான, பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ வைக்கும். சேஃப் ஜோன்ல இருந்து அதை விட்டு வெளியே வர வைத்து உண்மையான உலகம்னா என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய அமைப்புகளை கேது உண்டு பண்ணி தந்து விடுவார். கேது என்றாலே திருப்பு முனையை குறிக்கக்கூடியவர். கேது டினோட்ஸ் சேஞ்சஸ். ஸோ நிச்சயமாக வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்ம என்ன ஓட்டத்தை, அதாவது இந்த உலகத்தை பற்றிய நமது பார்வையை மாற்றிவிட்டே போவார் கேது. பெண்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருப்பார்கள். மேக்கப் அதிகமாக போடாமல் இருப்பார்கள். எதையும் பந்தா பண்றது அவர்களுக்கு பிடிக்காத அமைப்பாக இருக்கும். குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு தனியாக பிரித்து வைப்பார். அதாவது பிரித்து கொண்டு வருவார் இல்லை, குடும்பத்தோடு இருந்தாலும் கூட அவர்கள் மனதளவில் ஒட்டாமல் தனியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார்கள். சரி நண்பர்களே, கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.